வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் புகழ். இப்போ என்னோட சாதனைகளை பார்த்துட்ருக்கோம். சாதனைகளில் ஃபைல் நம்பர் 10 பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, தனியார் மற்றும் அரசு சார்பில் வந்து எத்தனை கருணை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், அப்புறம் வந்து குழந்தை நல இல்லங்கள், மாற்றுத்திறனாளி இல்லங்கள், அந்த மாதிரி எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி தகவல் வாங்கியிருக்கோம் பாருங்கள். அவங்க தகவல் கொடுத்துருக்காங்க. முதியோர் இல்லங்கள் 27, குழந்தைகள் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லங்கள் தமிழகத்தில் தனியார் இதெல்லாம் சேர்த்து 43, மூத்த குடிமக்களுக்கு வந்து 71 இருக்குது அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை தலைமை செயலகத்தில் கொடுத்து செக்ரட்டரிட்ட கொடுத்தே வாங்கியிருக்கேன். தனியார் ப்ரைவேட்லலாம் இருக்கிறத பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எருமை மாடு மூலமாக பால் எடுக்கிறது, பால் கொள்முதல் வந்து அதிகரிக்கணும்னு சொல்லி வாங்கியிருக்கேன். சேலமில் வந்து எருமை மாட்டு பால் வந்து அதிகமாக எடுக்கிறாங்க. இது ஆவினில் வந்து அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம். இது வந்து ஃபேட் ஸ்னப் அதிகமாக இருக்கிறதுனால வந்து ரெட்புல்ல வந்து அதிகமாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு இந்த விழிப்புணர்வு கொடுத்து எருமாட்டு பாலை வந்து ஆவின் அதிகரிக்கிறதுக்கு வந்து கோரிக்கிறது கொடுத்து வாங்கியிருக்கேன் பாருங்கள். அதில் வந்து கால்நடை பராமரிப்புத்துறை மாவட்ட மண்டல இயக்குனர் வந்து கடிதம் கொடுத்துருக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, பிஎம்ஏஒயில் வந்து கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுறது வந்து கேம்ப்பு போர்ஜரி இல்லாமல் வந்துட்டு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது, அதை பற்றி வந்து மாவட்ட வருவாய் அலுவலர் டிஆர்ஓக்கிட்டே கடிதம் கொடுத்து வாங்கியிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒசூர் வனக்கோட்டை பகுதியில் க்ரீன் ஃபெலோஷிப், சிஎம் க்ரீன் ஃபெலோஷிப் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கடிதம் கொடுத்து தொலைபேசி வாயிலாக கான்டாக்ட் பண்ணி பதில் சொல்லதான் வந்து ஏற்புனுக்கு கடிதம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். க்ரீன் ஃபெலோஷிப் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. இது வந்து பார்த்திங்கன்னா, ஒசூர் வனக்கோட்டத்துலேருந்து கால்நடை பண்ணையிலேருந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்துட்டு விவசாய நிலங்களில் வந்து ஒரு சில மரங்கள் தான் வளர்க்கணும், ஒரு சில மரங்கள் வளர்க்குறதுக்கு வந்து அனுமதி வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பனைமரம் வெட்டணுன்னா வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட மாவட்ட நிர்வாகத்திட்ட அனுமதி வாங்கி தான் வந்து மரம் வெட்டணும். அதே போல் வந்து தேக்கு மரம், அப்புறம் செம்மரம்லாம் வெட்டுறதுக்கு வந்து மாவட்ட நிர்வாகத்திட்டலாம் அனுமதி வாங்கணும். அதை தான் அங்கே மென்ஷன் பண்ணி கடிதம் வாங்கியிருக்கோம் பாருங்கள். மாவட்ட ஆட்சியர் கேஎம் சரவ் கடிதம் கொடுத்துருக்குறாங்க. எந்தெந்த மரங்களை வெட்டுறதுக்கு அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லி. இதை மாவட்ட ஆட்சியர் அப்போயே வந்து பார்த்திங்கன்னா செயற்பொழியர் வன உயிரின காப்பாளர்கிட்ட கொடுத்து எனக்கு பதில் கடிதம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, புக்ஸு தமிழ்நாடு பாடநூல் கழகத்துலேருந்து டெக்ஸ்ட் புக் வாங்குறது வந்து பல்காக ஆர்டர் போட்டு வாங்கணும். ஒரு இமெயில் ஐடிக்கு ஒரு புக் மாதிரி தான் கொடுக்குறாங்க. அதை வந்து பல்காக ஆர்டருக்கு வந்துட்டு கல்வித்துறையிலேருந்து வாங்கியிருக்கேன் பாருங்கள். இது என்னுடைய சக்ஸஸ் ஸ்டோரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ரேஷன் கடையில் வந்து பேக் பண்ணி பொருள் கொடுக்கணும், எடை குறைவாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு டிஎன்பிடிஎஸ்லேருந்து வாங்கியிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, தனியார் பள்ளியில் வந்துட்டு எப்பவுமே யோகா பயிற்சி வகுப்பு பிடி பீரியட்லாம் நடத்தணும், யோகா வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடிதம் வந்து மாவட்ட ஆட்சியர் முதன்மை கல்வி அலுவலர்கிட்ட தான் வாங்கியிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் என்னுடைய சக்ஸஸ் ஸ்டோரி. தொடர்ந்து சூரியன் புகழை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.